producer and hero Kajan Kandasamy, please வாங்க. And இந்த மூவி எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா உறுதுணையா இருந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பண்ணி எல்லா விதத்திலையும் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருந்தவர் மதியண்ணா மதிசீனி வாழ்த்தும் ப்ளீஸ். அண்ட் இந்த மூவியின் டிஓபிஸ் 2 பேர், தீபன் ராஜலிங்கம் அண்ட் ஜீவன் ராம், ப்ளீஸ் வாங்க. அண்ட் இந்த மூவிக்கு வந்து மியூசிக் டைரக்டர் தரண்குமார் ஃப்ரம் இந்தியா. ஆக்சுவலி அவர் இங்கே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து இந்த மூவியில் வந்து ஒரு சாங் வந்து சுதர்ஷன் அண்ணா செஞ்சிருக்கிறார். தட் இஸ் ஆல்சோ நாட் ஹியர். பட் இன்னொரு சாங் வந்து ஜீவா சேர்த்திருக்கிறார். ஜீவா இங்கே இருக்கிறார். ஜீவா வாங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த மூவில வந்து மெயினா a child character did a main role. She was the என்ன சொல்றது, அவ தான் அந்த மூவியின் மெயின் ஒரு எங்களோட ஹீரோயினுக்கு மேல ஒரு ஹீரோயின். ஸோ ப்ளீஸ் வெல்கம் மாயா. மற்றபடி மூவியில் நடிச்சாக்கள் பவன், தாயா, அஞ்சான், பிரதீப், அருள் and Loshan. Thank you everybody. So last 2 years வந்து almost 2 years actually இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். இந்த படத்தை வந்து இங்கே கேரளாலையும் டொமினிகன் ரிப்பப்ளிக்கையும் ஷூட் பண்ணி இந்தியாவில் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி மியூசிக்கும் செஞ்சு ப்ளஸ் அங்கே ஒரு பார்ட் டைம் ஷூட் பண்ணி கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் 2 years கஷ்டத்துக்கு பிறகு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் அதாவது இந்த மாதம் 28. மெயினாக வந்து நாங்கள் இன்றைக்கு இதை லான்ச், இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய படிக்கிறது வந்து ஆடியோ லான்ச் செய்யறது மட்டும் தான். ப்ளஸ் ஆல்சோ 1 weekல மூவி ப்ளே பண்றதால வந்து ஒரு சின்ன ப்ரொமோஷன் அவருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு we'll start with introducing our first song. Producer and hero Kajan Kandasamy அவர்கள் இந்த பாட்டு எப்படி எடுத்ததுன்னு சொல்லி அதன் அனுபவத்தை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திடீரென்று டேட்டை வச்ச உடனே எல்லாரும் இதில் கலந்து கொள்ளணும் என்று வந்ததற்கு மக்கள் என்னுடைய தாழ்மையான நன்றிகள். விடியப்போடு சோங்கை பற்றி சொல்றதுக்கு இந்தியாவில் ஒரு 185 பேரோட இந்தியாவில் எடுக்கிற அனுபவமே படத்துல நடிச்சதை விட இந்தியாவில் இந்த பாட்டு எடுத்த அனுபவம் நிறைய எனக்கு கிடைச்சது. மற்றபடி சொல்றதுக்கு இந்த பாட்டுல நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க தான் பார்த்ததை பற்றி நீங்க தான் அனுபவத்தை சொல்லணும். நீங்க இந்த படத்துல நிறைய இன்னும் 4-5 பாட்டு இருக்கு, அதுல பாருங்க. ஒரு மாலை பொழுது ஒரு திரைப்படம் தயாரிப்பது என்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அதுல சம்பந்தப்பட்டிருக்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. அதனால ஒரு பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த திரைப்படத்தை அயராத உழைப்புகள் நிறைந்த உழைப்பாளிகளோடு இது வெளிவருகிறது. கதை மூலக்கதை ஆக்சுவலி டேன் தான் எனக்கு கதை சொன்னார். 1 line ஸ்டோரி சொன்னார். சரி, இதை எப்படி டெவலப் பண்ணோம்னு ஒரு 6 months டைம் கேட்டேன். இல்லை 3 monthsல வேணும் படம் ஸ்டார்ட் பண்ணணும் வந்து he was rushing, so I have to write this script in. I have to say a few words in English too, so that way my aspirants will understand. So for 3 months I did the story, I did the screenplay. ஃபைனலாக கூட இல்லை, இருந்தாலும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி
ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போய் கொண்டிருக்க நேரமே ஐ டிட் ரிவைஸ் ஃபியூ டிராஃப்ட் எழுதி முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்டோரி அகெயின் டேனுடையது. மேக்சிமம் எல்லாரையும் ஓரளவு கவரக்கூடிய அளவில் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கிறது. அடிஷனலாக ஹீரோட ரிக்வெஸ்டின் பேசிஸில் சில சீன் எல்லாம் அடிஷனலாக அதில் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். ஸோ அகெயின் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வெளிவர போகிறது. I was with the team all the time. Been requested as a writer, but கடைசியாக டேன் ரிக்வெஸ்டில் மூவி ஷூட்டில் ஃபுல்லாகவே நானும் இருந்தேன். அவங்களோட படங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஸோ இருந்தேன். நல்ல கஷ்டப்பட்டு செய்த ஒரு ப்ரொடக்ஷன். கட்டாயம் உங்களோட மனசில் இடம் பிடிக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மிச்சம் நெக்ஸ்ட் வீக் பார்த்த பிறகு நாங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த அகஸ்டியா படத்தின் ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் மீட் பண்ணுறதுல சந்தோஷம். இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்த 4வது மூவி டிஓபிஸா. அண்ட் இந்த படத்தில் எங்களை கூட்டி வந்த டான், கஜன், மதியண்ணா, முதல்ல ரொம்ப நன்றி. ஒரு படமா நிறைய சினிமாட்டிக் கிரேட் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கும். அதுக்காக இந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் நிறைய ப்ளஸ் ப்ரொடியூசர் நிறைய பொருள் செலவு எல்லாம் செய்திருக்கணும். மற்றது ஒரு படத்தை டைரக்ட் பண்றதோட இல்லாம டான் இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் செய்திருக்கிறார். அந்த கேரக்டர் உங்களை கவரும். ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் சொல்வது போல this movie has a lot of great cinematic moments. இதுல ஒரு பாட்டா இந்த கதையை எல்லாரோடும் சேர்ந்து பணிபுரிந்ததுல எனக்கு ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல எங்கள் எல்லாருக்கும் ஒரு 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 பாலமாக இருந்து செயல்பட்ட மதியண்ணாவுக்கு நன்றி. Your leadership was much appreciated. Thank you very much. Dan, thank you. படத்தினுடைய தயாரிப்பாளர் and actor King Kajan, we appreciate everything you have done. வணக்கம். இந்த மூவியை அடுத்த வாரம் பார்த்தா பிறகு பேசுவது நல்லா இருக்கும். டோண்டோ தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்ட் ஒரு சில வார்த்தைகள். வரப்போகிற டோண்டோ தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 7வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இங்கு உருவாக்கப்படும் படங்களுக்கான ஒரு தளமாக டோண்டோ தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதே நேரம் உலக நாடுகளில் இருந்த அனைத்து தமிழ் படங்களும் அதில் உள்வாங்கப்படும். ஸோ உங்களோட ஆக்கங்களை அதுக்கு சப்மிட் பண்ணலாம். நன்றி. தமிழ் திரைப்பட இதற்கும் நல்ல படங்களுக்கும் உங்கள் விழாவை இந்த தடவை விருது கிடைக்கும். நீங்க கனவா படங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அதே நேரம் திரைப்பட விழா என்பது கிடைக்கப்படும் படங்கள் டிவிக்கால போய் சிறந்த படங்கள் ரிலீஸ் செய்யப்படும். அதே நேரத்தில் என்கரேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான விருதுகளும் அதுக்கு வழங்கப்படுகிறது. வந்திருக்கும் திரைப்பட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த அகாஷியா படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஏனென்றால் இதை இயக்கியிருப்பவர் டேனி. அந்த டேனியை நான் இயக்கினேன் என்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. டேனி 2 படம் ஒர்க் பண்ணினாங்கள். ஒன்று ஐஸ்கிரீம், மற்றது சுவிட்சர்லாண்டில் இது காலம். டேனியின் இன்வால்வ்மெண்ட் நிறையவே இருக்கும். அதாவது
இங்கே ஆளை காணையில் என்றெல்லாம் எப்பவுமே செட்டில் இருந்ததே இல்லை. டேனிக்கு சீன் இருக்கண்டா டேனி எங்கேயோ அதில் உட்கார்ந்துதான் இருப்பார். ஈஸியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா மிகப்பெரிய ஆர்வம் உள்ள ஒரு, அவரை பார்த்த நாள்ல இருந்து திரைப்படத்திலே ஆர்வம் உள்ள ஒரு ஆளாய்தான் நான் பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த கலைஞன். ஜனா கே சிவா வந்து சொல்லுவான், என்ன இருக்கோ இல்லையோ அவனை பார்த்தா ஒரு நடிகன் மாதிரியே இருக்கு ரவி என்ன என்று சொல்றாரு. அத மாதிரி உண்மையிலே எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல அழகான ஒரு ஹீரோ. மற்றது இந்த சந்தர்ப்பத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னன்னா, இப்ப எங்கட படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும், சைட் சினிமாக்கு வருவோம், வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் வருவோம். எனக்கு தங்கச்சி இருப்பா, மச்சான் இருப்பார், அண்ணா இருப்பா, அப்பா இருப்பார், அம்மம்மா இருப்பா. எங்க போறீங்க எல்லாரும் வலிக்கிட்டு கொண்டு? இல்ல இன்றைக்கு இந்த அகாசியா படம் ரிலீஸ் பண்றாங்களா, அதுக்கு எல்லாரும் போறீங்க. வீட்டை இருந்து ஒவ்வொருவர் போங்க. வாரக்கிழமைக்கு அங்கால விஜய் படம் வருது, அதுக்கு எல்லாரும் போவோம் என்றதெல்லாம் பெரிய கொடுமை. ஆனா இதை பற்றி நீங்களே எதையும் சொல்லுங்க சொன்னா, எல்லோரும் போய் பார்த்து வெற்றி அடையணும் வேண்டி சொல்றவே தனியத்தான் வருவினும். ஆனா அவைக்கு தம்பி, தமையன், மச்சான், மாமா எல்லாரும் இருப்பினும் தயவு செய்து எல்லாரும் வீட்டுல இருந்து நீ இப்ப இதுல வந்திருக்கிறாக்களுக்கு 10 பேர் அவைக்காக வரக்கூடிய ஆக்கள் இருப்பினும் எல்லாரும் வந்து இதை மிகப்பெரிய இப்ப டேனி சொல்லிச்சு, மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த கனடாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்ப அவர் வந்து இன்னும் நிறைய படங்கள் செய்யணும் என்று சொன்னா, பணத்தாலே அவர் தன்னிறைவு கண்டா மட்டும்தான் இது முடியும். இல்லாட்டி அடுத்த படம் எப்பன்னு சொன்னா, கஜன் என்ன இது நடிச்சதுக்கே நான் ஒரு 10 வரைக்கும் முளைக்கணும் போல நடக்குது என்றது மாதிரி ஆயிடக்கூடாது. உண்மையிலேயே அவர் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அப்படிப்பட்ட கலைஞர்களோ டேனி மாதிரி இயக்குநர்களோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படம் உதாரணத்துக்கு என்னை விட என்னுடைய மகனுக்கு பிடிக்கும். அவன் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு, அப்பா இது பார்க்கவே வேணும், என்னடா அந்த வெட்டுறது, குத்துறது, துவக்கால சொல்றது எல்லாம் கொஞ்சம் விருப்பம் அவனுக்கு. சோ அதனால இன்றைக்கு கூட நான் அவனை கூட்டிக்கொண்டு தான் வந்திருக்கிறேன். இதே மாதிரி தான் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த ஃபேமிலியாவது கூட்டிக் கொண்டு வருவேன் அந்த படத்துக்கு. சோ அத மாதிரி தான் நீங்க எல்லாரும் நடந்து கொள்ளணும் என்றது இந்த நேரத்துல டேனி கேட்டதுக்காக ஒரு விஷயம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா. நாங்களும் படம் எடுக்கிற காலத்துல இப்ப ஹவுஸ்ஃபுல்லா ஓடினதுதான். ஆனாலும் கெஞ்சோண்டு கெஞ்சி அண்ணே வாருங்கோ அப்படியெல்லாம் இல்லாம நல்ல மாதிரி இந்த படம் ஓடி மிகப்பெரிய வெற்றி அளிக்கணும் என்று கிங் கஜன் அவர்களுக்கும் டேனி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much. This was a really fun opportunity because it was my first time being in a movie, and it was really cool to see all the sets and be a part of it. So thank you so much for making this experience, and it was really fun. So thank you. பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கஜன் என்னுடைய இந்த படத்துல ப்ரொடியூசர் ஹீரோன்றது தாண்டி இஸ் மை ஃப்ரெண்ட். இட்ஸ் பீன் a long time. ஸோ அந்த இடத்துல அவரோட ஒர்க் பண்ண நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அதோட ஸ்பெஷலி டேனி இந்த சொல்லி ஆகணும், அவங்களோட ஒர்க் பண்ணது. மற்றது மதியண்ணா சொல்ல தேவையில்லை, அவர் இதுக்கு முதலே தெரியும். ஆனா இஸ் அ வெரி கை. அவரோட ஒத்துழைப்போட தான் நடிக்கக்கூடிய இது கிடைச்சது. ஏதாடி சில விஷயங்களை நுணுக்கமா இருந்து எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் மற்றபடி உணர்ச்சி போனமான நடிப்புகளை எல்லாம் சொல்லி தந்தது மதியண்ணா. நிச்சயமா இருக்கு நெஞ்ச அந்த நன்றிகள் இந்த வேளையில. இந்த படம் நிச்சயமா தியேட்டர்ல நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஏன்னு சொன்னா அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, கஜன் சொல்லுவார், அதாவது ஒரு உண்மை சம்பவம், இங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு வித்தியாசமான முறையில திரைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு கஜன் சரியா கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதில் சொல்லணும். ஏன்னு சொன்னா நண்பன்றதுக்கான இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங். ஸோ அவர் இதுல கணக்கா ஒர்க் பண்ணி இதை எங்களோட அனைத்து கலைஞர்கள், அதாவது இந்த திறமை உள்ளவர்களை இந்த இடத்துல அவர் ஒரு காட்டோடு ரீதியில கன பேரை இந்த திரைப்படத்துல அவர் பங்கு பெற்று வச்சிருக்கிறாரு. அதுக்கு நன்றி கூறணும். மற்றபடி என்னோட சீவண்ணா, ஜீவண்ணா, டிஓபி அவங்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் எந்தவித கோபங்களும் இல்லாம எங்களுக்கு அந்த இடத்துல திருத்தி எங்களோட தொடர்ந்து பயணித்து ஒர்க் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு
சிறப்பாக அமையணுமென்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அதோடு ஒரு இடம் என்று இல்லாமல் உண்மையை சொல்லப்போனா ஒரு 4 இடம் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. கனடா, இலங்கை, இந்தியா, டொமினிகன், இந்த மாதிரி மிச்ச கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் கஜன் ட்ராவல் பண்ணி அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா இட்ஸ் நாட் அ ஷார்ட் பீரியட். ஸோ ஒரு எல்லாத்தையும் முடிட்டு ஈவன் அவர் குடும்பத்தை கூட அவர் கொஞ்சம் காலம் பிரிஞ்சுதான் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை நான் நிச்சயமாக சொல்லி ஆகணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இதை நாங்க கட்டாயம் திரையில பார்த்து அதற்குரிய சரியான ஒரு அன்பளிப்பை நாங்க அந்த இடத்துல நாங்க எங்களை இதுல கொடுக்கும்போது தான் அதுக்கு முழு வெற்றியும் அமையும் என்று நான் நம்புறேன். சொன்னது சரியா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Hi everyone. I'd like to thank Dhanesh, Kiana, and even Kajal for giving this opportunity to me. The only thing I'll say is like there's a lot of hard work that has been put together in this film, and I will insist everyone to spread this word to your friends and family to come and watch this amazing thriller film. This is really going to be an amazing film. So please do spread this word to your friends and family to come and see this film. Thank you so much. ஸோ முதல்ல வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த மூவி வந்து மார்ச் மாதம் 28 வூட்சர் சினிமாவில் 1:30 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதை தொடர்ந்தும் அடுத்தடுத்த நாட்களில் படம் ஸ்க்ரீன் பண்ண வைக்கிறோம். பட் அதுக்கான டைம் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அகசியா மூவி ஒரு 2 years ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனா 2024 மே மாதம் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு நாள் நான் வந்து கஜனா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவார் இங்கேருந்தா போகன்வில்ல. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அப்போ தான் நான் அவர் இன்ட்ரடியூஸ் நாங்கள் இப்போ ஒரு 2 years ஒரு 4 years முதல் 4-5 years இருக்கு. ஸோ 2024 மே மாதம் எனக்கு ஒரு கால் வந்தது. போன நான் இப்படி கஜன் கதைக்கிறேன் தெரியுமோன்னு கடை வந்து இல்லைன்னு சொன்னான். இந்த மோன்ஸ்டர் பப் ரெஸ்டாரண்ட் வந்து செஞ்சது ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஞாபகம் இருக்காது. அப்போ சொன்னார், நீங்கள் மூவியெல்லாம் செய்கிறீங்க, நான் 2 years மூவி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், பட் என்னால் செய்ய முடியலை. ஸோ மீட் பண்ணி கதைப்ப முடியுது. ஸோ அப்படி கதைக்க போய் தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆனது 2024 மே. அப்போ இருக்கிற கேட்ட ஒரு மூவின்னு செய்யும்போது 2 ஸ்டோரி சொன்னான். அதில் அவர் பிக் பண்ண ஸ்டோரி தான் இது. ஸ்டோரி யோசிக்க தெரிஞ்ச எனக்கு, அதை எப்படி டைரக்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியாது. ஸோ உண்மையிலே தெரியாத விஷயம் தெரியாது சொல்கிற பிள்ளையில தரேன், ரைட்? ஸோ எழுத தெரியாது. அப்போ நான் மதியனோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ மதியனோட கேட்டு மதியம் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட்னு எழுதணும், எழுதி தாரீங்களாண்டு. மதியானம் சொன்ன ஓகே டான் பிரச்சனை எழுதி தாரேன்ட்டு ஒரு 1.5 2 months மதியம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்து நாங்கள் ஜூலை மாதம் இந்த படத்தில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணி டொமினிகன் இங்கே கனடாவில் ஒரு 3 days ஷூட் பண்ணிட்டு டொமினிகன் ரிப்பப்ளிக் போயிட்டு ஒரு அபவுட் 15 to 20 days அங்கே நின்று ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு வந்து இப்போ கனடா பிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு கைனா அனுப்பினான். ஏன்னா இந்தியாவில் போயிட்டு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பார்க்கணும், அதுக்கு போய் 2 ஸ்டூடியோ பார்த்து காய்ச்சிட்டு வாங்கணும். இந்தியா போன கைனா வந்து சொன்னார், டேன் நாங்கள் இன்னும் 2 சீன் படத்தில் ஆட் பண்ணுவோம், என்னோட பார்ட் ஆட் பண்ணுவோம். நான் என்ன கைனா அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லை, என்ன அதெல்லாம் அப்படி ஒரு சீன்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை. இல்லை நான் இந்தியாவில் சொன்னவங்க ஆட் பண்ணா நல்லா கொண்டு சொன்னவங்க. சரி ஓகேன்னு திருப்பி கைனாட ஆசைக்காக முதல் பார்த்த அந்த பாட்டு, அதாவது இந்த கிட் பாட்டு ஆக்சுவலி படத்துல இருக்குது. முதல் போட்ட பாட்டு நாங்கள் ஆட் பண்ணாங்க. அதோட சேர்த்து ஒரு சில சீன் ஆட் பண்ணாங்க. அவரோட படம், அவர் ஆசைப்பட்டவர். ஆனா என்னதான் இருந்தாலும் கனடாவில் முதலா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரா தானே முன் வந்து தானே கதைச்சு நாங்க கேட்கிற எந்த கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அந்த ஓப்பனா இந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி தேவையான விஷயங்களை தேவையான டைம்ல கொடுத்து அதை செஞ்சதுல வந்து உண்மையா கைனாப்போல் ஒரு ப்ரொடியூசர், கைனாப்போல் ஒரு ஹியூமன் பீங், இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். ஸோ அதுக்கு ஹீஸ் கிரேட். ஏன்னா சாப்பாடு விஷயம் இருந்தா என்ன, எந்த விஷயம் இருந்தா டசன்ட் மேட்டர். ஒரு ட்ரிப் ஹோட்டலுக்கு போகணுமா,
அவரே போவார், சாப்பாடு வேணுமா அவரே போவார், எல்லாமே செய்து கொடுத்து நாங்க இங்க மார்க்கத்துல ஒரு மவுண்ட் ஆல்பர்ட் ஒரு வீடு எடுத்து ஷூட் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 days அங்க ஸ்டே பண்ணி ஷூட் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு பெர் டே ரெண்ட் மட்டும் $1,000 பெர் டே ரெண்ட் மட்டும். ஸோ அதை விட ஒரு 6 பேர் ஒர்க் பண்றதுக்கு மட்டும் ஹயர் பண்ணவர். பிளஸ் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு 2 பேர். என்ன மீன்? 3 கலவா மீன் எவ்ரிடே. ஸோ அப்படி அந்த எந்த குறையும் இல்லாம அவர் அந்த ஃப்ரீடம் கொடுத்து அந்த இது செய்ததால நாங்க ஒரு படத்தை செஞ்சாங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆயிட்டுது, அதுக்கு பின்னால விஷயங்கள் இருக்கு. இந்தியாவில கொண்டு போயிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இந்தியான்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ரைட்? இந்தியாவுக்கு என்னோட பேர் இருக்கு பக்கத்துல, ஈக்குவல் டு I don't want to say it, but you all understand, I guess. ரைட்? பிறகு அவர்கிட்ட கசின் ஹெல்ப்போட எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆள் தான் தினேஷ் அண்ணா, உங்களோட ஃப்ரெண்ட் தான் ரைட்? யா, இட் வாஸ் நல்ல போய். ஸோ அவர்கிட்ட ஹெல்ப்போட தான் இப்ப இதை முடிச்சு நாங்க கொண்டு வரோம். இப்ப தினேஷும் இல்லையா இது இன்னும் 2 வருஷம் போயிருக்கும் இந்தியாவில். ஸோ இந்தியாவில் 2 வருஷம் போகுதுன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு 5 lakhs இந்தியன் மணி போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஆட் பண்ணி பாருங்க எவ்வளவு காஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி படத்தை முடிச்சு கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த படத்துல உண்மையிலேயே எங்களுக்கு எவ்வளவுக்கு மதியானம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி போட்டு இருக்காம மதியானம் ஆல்சோ ஒன் ஆக்டர் இந்த ஃபிலிம் தெரியும் வந்து இருப்பார் அந்த சார் மதியானா. அண்ட் ஆல்சோ அவர் வந்து எனக்கு எந்த ஃபர்ஸ்ட் படம் அதான் நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணேன். ஸோ மதியானா உண்மையிலே எனக்கு பெரிய விஷயம் ஹெல்ப் பண்ணுவார் டைரக்ஷன் சைட்ல. அலாங் வித் முகுந்தன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவார். முகுந்தன் நல்லா ஹெல்ப் பண்ணது. அதோட தீபண்ணா அண்ட் ஜீவண்ணா, 2 great people, 2 great cameramans. கேமராமேன் சொன்னா ஜீவனா பிடிக்காது, டிஓபி. ஸோ சொன்னா கேமராமேன் இல்லை டிஓபி. ஸோ கிரேட் டிஓபிஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல உண்மையிலேயே நாங்கள் இனிஷியலா வந்து புக் பண்ண வந்து சுதர்ஷனாவை தான் மியூசிக் புக் பண்ணாங்க. பிறகு ஒரு சில காரணத்தால அகேன் இந்தியாவில் கொண்டு செய்ததால இந்தியாவில் மியூசிக் டைரக்டர் போட ஒன்று வந்தது. ஸோ வி ஸ்டில் ஜீவனோட சாங்கோட யூஸ் பண்ணாங்க, சுதர்ஷனோட சாங்கோட யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் ஜீவாட சாங்கோட யூஸ் பண்ணாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பட் இந்த படம் வந்து தொடர்ந்து இருக்கிற ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணது வந்து இந்த லொக்கேஷன், இந்த இடத்துல நெட்வின் பிளேஸ். இங்கே தான் எல்லாமே ஆரம்பித்தது. இந்த படம் மட்டும் இல்லை, ஐ திங்க் விஷயம் படம் பிஸ்னஸஸ் எல்லாமே ஆரம்பிச்ச இடம் வந்து இந்த நெட்வின் பிளேஸ். எப்போ நாங்கள் இந்த இடத்த கேட்டாலும், எப்போ நாங்கள் என்னத்தை கேட்டாலும் அதை இல்லைன்னு சொல்லாம அதை வந்து எனி டைம், ஈவன் இப்போ கூட இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்து வந்துட்டு இந்த உட்காந்துருக்கிற ஜெயா அண்ணா, தேங்க்யூ ஜெயா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஹெல்ப். அண்ட் ஆஃப்கோர்ஸ் குலாண்ணாவும் தான். பட் என்னதான் குலாண்ணா பிக் பாஸா இருந்தாலும் எங்களுக்கு வந்து எப்பவுமே பிக் பாஸ் ஜியானா தான். பட் தேங்க்யூ ஸோ மச் ஜியானா ஃபார் ஆல் த ஹெல்ப். உண்மையா ஜியானா இல்லையாண்டா அபிஷியா மட்டும் இல்லை, எங்க இன்னொரு படம் செஞ்சாங்க, 2மே ஒரு பாசிபிள் இல்லாத விஷயமா போயிருக்கும். ஸோ ஜியானோட ஹெல்ப் வந்து பிக் ஹெல்ப். தேங்க்யூ ஜியானா, தேங்க்யூ. அது போல ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். செந்துருனா வந்திருக்கா, செந்துருனா தேங்க்யூ வந்ததுக்கு. செந்துருனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹோப்ஃபுல்லி யூ guys know செந்துருனா. செந்துருனா வந்து கெனடியன் டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டைரக்டர். விரும்பி போய் எங்களோட கணேஷ் இருக்கிறார். கணேஷ் என்னதான் நான் பார்த்த ஆட்களுக்கு சொல்றேன், doesn't matter how many actors you bring, you find, I never seen anyone like him. He's a great actor. If you guys ever make a film in Canada, please use him. He's a very good actor. I mean, he's a stage artist actually, but then he's a great artist. இன்னொரு டைரக்டர் வந்து தேங்க்யூ ஜனா வந்ததுக்கு. அண்ட் தென் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். பட் எல்லா விஷயத்துக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், சினிமான்ற விஷயத்துல வந்து நான் வந்து இப்ப இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் டைரக்ட் பண்ணிக்கிற படம், ப்ளஸ் நான் இந்த படத்துல சின்ன ரோலும் நடிச்சிருக்கேன். பட் உண்மையாக இந்த படம் வந்து எனக்கு
11வது படம் நான் கனடாவில் செய்கிற படம். அதாவது வந்து தமிழ் இலங்கை தமிழனா என் 11th மூவி. ஸோ அதுக்கு என்ன அடித்தளம் போட்டு உருவாக்கி விட்டது ரவி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ரவி அண்ணா. எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் படத்தில் தொடங்கி இன்னைக்கு ஆலிஷியா வரைக்கும் வந்திருக்குது. அதுக்கு உண்மையிலேயே என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டது ரவி அண்ணா தான். தேங்க்யூ ஸோ மச் ரவி அண்ணா. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. பட் இந்த படத்தை பற்றியோ இல்லாட்டி இந்த ரிலீஸ் பற்றி, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி, நடித்ததை பற்றி, மியூசிக் என்ன விஷயம் இருந்தாலும் எதுவும் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யாருக்காச்சும் கொஸ்டின் இருந்தால் ப்ளீஸ். சொல்லுங்க. 2 hours. படத்தின் பேர்ல எனக்கு ஒரு விருடம் அக்காசியா. நிறைய பேர் உரைக்கிட்டு அக்காசியா என்ற தமிழ் திரைப்படத்தின் ஓடியோ நடிச்சும் நீங்க வந்து போட்டுங்க. கீழே வந்து என்ன அக்காசியா நடக்குது, இந்த தமிழ் திரைப்படம் வந்து போட்டீங்க. திரைவெளிக்கு அந்த மயக்கத்தை ஏற்படுத்தும். அது இந்த விளக்கத்தை. குட் கொஸ்டின். ஒருத்தரும் கேட்க மாட்டோம் சொல்ல நினைச்சுனா கேட்டுட்டீங்க. பட் அகேஷியான்றது வந்து ஒரு இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குது அகேஷியான்னு. அதை தாண்டி, அதாவது இந்த படத்தின் மெயின் கேரக்டரோட நேம் வந்து அகேஷியான்னு இருக்குது. மெயின் கேரக்டர் இன் சென்ஸ் நம்ம ஹீரோட கேரக்டர் சொல்லல. அந்த படத்துல இந்த ஒரு கதையை உருவாகிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த கேரக்டர் பேர் வந்து அகேஷியா. பட் அதர் தட் இந்த பேர் வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு மரத்தின் பேர். இது அகேஷியான்றது வந்து ஒரு ட்ரீட பேர். அது அந்த ட்ரீண்டக்கு வந்து 2 விதமான என்ன சொல்றது, 2 விதமான மாறும் தன்மை இருக்கு அந்த ட்ரீக்கு. ஸோ இந்த படத்தின் ஹீரோக்கு வந்து இந்த கதையின்படி 2 விதமான மாறும் தன்மை இருக்கு. மல்டிபிள் டிசார்டர் இல்லை, பட் 2 விதமான மாறும் தன்மை இருக்கு இந்த கதையின்படி. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த பேர் வச்சுனாங்க. அது அகாஷியான்றது வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரீட பேர். அந்த ட்ரீக்கின்ற இருக்கிற அந்த தன்மை தான் அது 2. So any other questions? Anybody want to ask anything? அப்புறம் வெளியில போயிட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே கொஸ்டின் கேட்காம என்னடே கேளும். இட்ஸ் பெட்டர், ரைட்? யூ கெட் a straight answer. நான் கேட்டேன். சரி சொல்லுங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்று சொன்னீங்க, அதுக்கு இந்தியா போனதா சொன்னீங்க. ஏன் அதை இங்க செய்யறாரா? மற்றது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ இங்க செய்யலான்றது இல்லை, இங்க செய்யலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இங்க டெஃபினெட்லி இங்க செய்யலாம். 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து காஸ்ட்ன்ற விஷயம் இருக்கு, அடுத்து வந்து டைமிங்ன்ற விஷயம் இருக்கு. இப்போ இங்க வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்து எனக்கு வந்து டைமிங் வந்து சரியான ஒரு டிஃபிகல்ட். இப்போ என்ன ரீசன்னா, இப்போ இங்க வந்து எங்களுக்கு வந்து சினிமா இன்னும் இப்போ நாங்கள் இப்போ இந்தியா தமிழ் சினிமா மாதிரியோ ஹாலிவுட் சினிமா மாதிரியோ எங்களோட சினிமா இன்னும் எங்களோட சினிமாவோட டேலண்ட் அவ்வளோத்துக்கு படம் எடுக்க டேலண்ட்டுக்கு ஆக்கள் இருக்கணும். பட் அதை வெல்கம் பண்ணி பார்க்கறதுக்கு ஆக்கள் காணாது. ஸோ அப்போ நாங்கள் அதுக்கான அந்த டைமை போட்டு அதை செய்யறதுக்கான ஆக்கள் வந்து சரியான குறைவாக இருக்கிறதால தான் நாங்கள் அங்கே கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து புஷ் பண்ணப்படுறோம். பட் நாங்கள் விரும்பமோ இல்லையோ அது ஒரு கட்டாயத்தின் நாங்கள் புஷ் பண்ணப்படுறோம் அங்கே கொண்டு செய்யணும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மீனிங் என்னன்னா, ஒரு படத்தை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான எடிட்டிங், டப்பிங், அதுக்கு பின்னாடி செய்யற சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கு படத்தை ஒரு முழுமையாக ஆக்குறதுக்கு வந்து செய்யற விஷயத்தை தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்றது. இப்போ ரவியனா இருக்கிற ரவியனா வந்து அவர் எல்லாமே செய்வார். ஒரு படத்துக்கு தேவையான எடிட்டிங்ல இருந்து கலர் கிரேடிங்ல எல்லாமே அவர் ரவியனா கேமரா ஒர்க் பண்ணி அவரே எல்லாம் செய்வார். பட் அப்படி ஒரு சில பேர் தான் இங்க இருக்கணும். ஸோ டைமிங் தான் இட்ஸ் வெரி இஷ்யூ. டைமிங் இஸ் வெரி சரியான கஷ்டம். அப்போ நாங்கள் விருப்பமோ இல்லையோ நாங்கள் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து புஷ் பண்ண போடுறோம். ஸோ அதான் மெயின் விஷயம். And the rate wise also, yeah, it's a bit cheaper. Yes. இந்தியாவை நாங்கள் ஷூட் பண்ணது ஓகே. அங்கே படத்தை எடிட் பண்ணி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எல்லாம் பார்த்துட்டு ஐ ஹாப்பி வித். Yeah, of course. இன்னும் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் இப்போ பார்த்து
ஃபுல்லா பார்த்தா. So I'm just excited to ask you how it looks. இப்ப படத்தை நான் மட்டும் பார்க்கல, மதியம் தான் பார்த்தேன். ஸோ நானும் ஒன்று டேக் நான் தனியும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து ஜூன் மாசம் வந்து இந்தியா போனாங்க. படத்தின் டப்பிங் இப்போ எல்லாம் முடிச்ச அப்புறம் லாஸ்ட் இயர் 2025 மதியம் நான் தான் வந்தவர். உண்மையிலே வந்து நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணேன். பட் அதுக்கு எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் வந்து 2 பேர். ஒன்று மதியம் அடுத்தது 3 2 பேர். ஐம் நாட் அ டிரெக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? நான் எனக்கு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதுக்காக என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது செஞ்சா. பட் அதில் எனக்கு அதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து மதியனா 3. பட் மதியனாக்கு தெரியும் அங்கே இவ்வளோ கஷ்டப்படாலும் சொல்ல அவர் சொன்னா அது நல்லா இருக்கும். கேள்வி இப்ப கேட்டீங்கன்னா எப்படி நாங்க வித்தியாசமான ஒரு பதில் சொல்லுவோம். ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவோம். படம் சூப்பரா இருக்குது, வந்து பாருங்க. படம் பார்க்கிற கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் கிளைம் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், அந்த ஃபில்ம் இஸ் வெரி யூனிக் டு த ஃபில்ம் மேக்கர். The film is unique to the filmmaker. இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண அப்படி இருக்குன்னு பார்த்தா யூ நாட் சீயிங் தி மூவி. அவன் எல்லா படத்துலயுமே ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் இருக்கு. அந்த ஃபிளேவரை டேஸ்ட் பண்ணினீங்கன்னா யூ வில் சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஐ மேட் அ மூவி, ஒரு படம் செய்தேன். எல்லாரும் பார்த்தீங்க, ஆக்வாய் காப்பாய். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான், ஆக்ஷன்லாம் ஒன்றுமில்லை. பட் வெளியில வந்த சில பேர் சொன்னாங்க படத்தை முடியும் வரையும் வருஷமும் கூட போயிடலாம இருந்தது. மை இன்டென்ஷன் இஸ் நாட் தட். அந்த ஸ்டோரி டெல்லிங்ல அப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு செய்தோம். அப்படியே வந்து சேம் திங். படத்தை எப்படி வரணும்ன்றதை செய்திருக்கோம். நாட் ஓன்லி a director, not only a screenwriter, there are a lot of other stuff involved. Cameraman, lighting people, sound, audio, editing, and all the cast. எல்லாருமே சேர்ந்தாதான் அந்த படம் நல்லா. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், இட்ஸ் குட் மூவி, டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அந்த கதைக்கு அது நல்ல ஒரு மூவி, கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ அவர் சொன்னோட சேர்த்து ஐ லைக் டு ஆட் சம்திங். ஒரு மூவி வந்து மேக் பண்ணும்போது 100 people 200 people வந்து அந்த மூவில வந்து ஒர்க் பண்ணினோம், இன்க்ளூடிங் ஆக்டர்ஸ்ல இருந்து டெக்னீஷியன் சைட்ல இருந்து எல்லா சைட்லயும் வந்து பேர் ஒர்க் பண்ணுங்க அந்த படத்துல. ஸோ ஒரு நபருக்கு வந்து ஒரு நபரோட ஒரு ப்ராப்ளம் இருந்தா, ஒரு நபரோட வந்து கோவம் மனஸ்தாபம் இருந்தா, அந்த ஒரு நபருக்காக நீங்க அந்த படத்தை வந்து நிராகரிச்சீங்க, நிறைய பார்க்காம விட்டீங்களோ, உதாசீனப்படுத்துறீங்கன்னா நீங்க அந்த ஒரு நபரை நீங்க உதாசீனப்படுத்தல, நீங்க மிச்சம் இருக்கிற 199 பேரும் சேர்த்து உதாசீனப்படுத்துறீங்க. ஸோ படம் வந்து இட்ஸ் அ மூவி. ஸோ அந்த மூவியை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த மூவியை வந்து பாருங்க, டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்ணு முன்ன நீ இருக்க, துக்கம் ஏதும் பக்கம் இல்ல, என் கண்ணு குட்டி ராசாத்தி வந்து நின்னாச்சும் இல்ல.